நீங்க ஒரு மலையாளம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலிம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானது தான். கிஷ்கிந்தா படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் சிங்கித் டைரக்ஷன்ல சந்தீப் பிரதீப், வினீத், நரேன் இவங்களாம் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியில தமிழ் டப்டில் அவைலபிளா இருக்கிற படம் தான் இந்த ஈகோ. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, புரிஞ்சன்கிறவர் நாய்கள் மேல அதிகமான பாசம் கொண்ட ஒரு அனிமல் லவரா இருக்கிறாரு. இவர் மேல ஒரு 2-3 பெட்டி கேஸ் இருக்கு. பெண்டிங்ல 2-3 கேஸ் இருக்கு. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இவர் தேடி வராரு. தேடி பார்த்தா இவர் இல்ல, ஒரு 4-5 மாசமாவே இவரை காணோம் அப்படிங்கிறாங்க. அவரோட வீடு மட்டும் தனியா ஒரு மலை மேல இருக்கு. கேரளால ஒரு தனியா இருக்கிற மாதிரியான லொகேஷன்ல ரொம்ப லோன்லியா அவரோட மலேசியா ஒய்ஃபோட அவர் ரொம்ப தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. கூட அவரோட நாய்களா இருக்கு. இந்த லொகேஷனுக்கு அவர் எங்க போனாரு என்னன்னே தெரியல. அவரை விசாரிக்கணும் அப்படிங்கறதுனால இன்னும் ஐஓவா இருக்கிற நரேன் அவரை தேடி போறாரு. எங்க இருக்கிறாரு என்னன்னு சொல்லி தேடி போறாரு. ஒருவேளை தலைமறைவா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தேடி போறாரு. அப்படி தேடி போறப்ப நிறைய மர்மமான உண்மைகள் கிடைக்கப்படுது. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த ஈகோ. படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு தலையும் புரியாது, காலும் புரியாது. என்ன சொல்ல வராங்க எதுவுமே தெரியாது. ஒரு கட்டத்துல பொறுமையை நம்ம ரொம்ப இழந்துருவோம். அதுக்கப்புறம் அந்த 1 மணி நேரம் கடந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து வரக்கூடிய சின்ன சின்ன சஸ்பென்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி கிளைமேக்ஸ்ல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இந்த படம் போற ஃப்ளோல சில விஷயங்கள் நீங்க கெஸ் பண்ணுவீங்க. இதா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுவீங்க. அது எதுவுமே இல்லாம டோட்டலா வேற ஒரு இடத்துல போய் படத்தோட கிளைமேக்ஸ் உட்காரும். அது பயங்கரமா இருக்கும். அது ஒரு பீக் தான். படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு பீக்கா இருக்கும். அந்த பீக் எலமெண்ட்டை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஓப்பனிங்ல இருக்கிற அந்த ஒரு மணி நேரம் நீங்க பொறுமையா அமைதிக்கு பக்தர்கள் அமைதி காத்து தான் ஆகணும். அதுல வேற மாற்று கருத்தே கிடையாது. படத்துல அங்கங்க வரக்கூடிய சின்ன சின்ன காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். படத்துல நிறைய சஸ்பென்ஸ் எலமெண்ட் இருக்கு. படம் ஒன்ஸ் ஸ்டோரி அன்ஃபோல்ட் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா படம் அப்படியே மூவ் ஆகி அப்படியே ஒரு ஒரு பெரிய கிரைம் த்ரில்லர் ரேஞ்சுக்கு படம் போகும். அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீங்க ஒரு கேரக்டரை பெருசா யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க. இந்த கேரக்டர் இப்படி டிரான்சிஷன் ஆகும் அப்படின்னு. அந்த கேரக்டர் பயங்கரமா ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று பண்ணி நம்மளை ஆட்டம் கண்டுரும். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை நீங்க பார்க்க விருப்பம் இருந்தா தாராளமா பாருங்க. உங்களுக்கு இந்த மலையாள ஃபிலிம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலிம்லாம் பார்ப்பேன் ப்ரோ அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.